வணக்கம். டாடா சன்ஸ் மற்றும் ஒட்டுமொத்த டாடா குழுமத்தையே இம்பேக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான தலைமை மாற்றம் இப்போ முதலீட்டாளர்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. டாடா சன்ஸ் தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் பதவியிலிருந்து விலகும் முடிவு அறிவிச்சிருக்காரு. அவர் தனது ராஜினாமாவை 12 ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு அறிவித்தாலும் உடனடியாக பதவியிலிருந்து விலகவில்லை. டாடா குழுமத்தின் தினசரி செயல்பாடுகள் பாதிக்கப்படாத வண்ணம் புதிய தலைவரை தேர்வு செய்யறதுக்கு கால அவகாசம் தேவைப்படும். அதுவரை, அதாவது பிப்ரவரி 2027 வரை தற்போதைய தலைவரே பதவியில் தொடர்ந்து வழிநடத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. யார் இந்த சந்திரசேகரன்னா 1963 தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் பிறந்தவர். தனது கரியரை டிசிஎஸ்ல ஒரு சாதாரண புரோகிராமராக தொடங்கினார். அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து 2009 தனது 46வது வயசுல டிசிஎஸ் உடைய சிஇஓ ஆனார். இவரது தலைமையில தான் டிசிஎஸ் மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திச்சது. இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள் ஒன்றான டிசிஎஸ் வளர்ந்ததோடு டாடா குரூப் முக்கியமான ப்ராஜெக்ட் இன்ஜினாவும் மாறினுச்சு. அதன் பிறகு ஜனவரி 2017 டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். மேலும் டாடா குடும்பத்தை சாராத மற்றும் பார்சி சமூகத்தை சாராத முதல் டாடா சன்ஸ் தலைவராக இவர் இருந்தார். ஸோ இப்போ இவரது ரெசிக்னேஷன் தான் சந்தையில் மிகப்பெரிய கவனத்தை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமான இம்பேக்ட் என்ன அப்படின்னா, டாடா சன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே சரிஞ்சிருக்கு. தகவலின்படி சந்திரசேகரன் ராஜினாமா செய்த செய்தி வெளியான 2 நாட்களுக்குள் டாடா குரூப் நிறுவனத்தின் மொத்த சந்தை மதிப்பில் சுமார் 44,000 கோடிகள் வரை சரிஞ்சிருக்கு. இதில் மிகப்பெரிய தாக்கம் டிசிஎஸ் பங்கில் தான் நடந்திருக்கு. இந்த மொத்த சரிவில் சுமார் 81% டிசிஎஸ் பங்கின் சரிவால் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, சந்திரசேகர் டாடா சன்ஸ் தலைவராக இருப்பதற்கு முன்னாடி டிசிஎஸ் நிறுவனத்தின் சிஇஓவாக இருந்தார். அதனால் அவர் விலகல் முதலீட்டாளர்களுக்கு ஒரு விதமான அன்சர்டனிட்டியை உருவாக்குறதுக்கு. அடுத்த இம்பேக்ட் என்ன அப்படின்னா, சந்திரசேகரன் பிப்ரவரி 2027 முழுமையாக விலக உள்ள நிலையில் அதற்குள் புதிய டாடா சன்ஸ் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் டாடா குரூப்ஸுக்கு இருக்குது. இதனால் புதிய லீடர்ஷிப் வரும் வரை குழுமத்தின் முக்கிய திட்டங்கள், முதலீடுகள் மற்றும் எதிர்கால பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து சில முடிவுகள் தாமதம் ஏற்படும் அப்படிங்கிற கேள்வி ஏற்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக டாடா சன்ஸோடைய ஐபிஓ, இது முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. டாடா சன்ஸோடைய ஐபிஓ என்ன ஆகும்? ஆர்பிஐ விதிகளின்படி டாடா சன்ஸ் நிறுவனம் தனது பங்குகளை பப்ளிக் மார்க்கெட்டில் லிஸ்ட் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த லீடர்ஷிப் சேஞ்சின் காரணமாக டாடா சன்ஸ் ஐபிஓ திட்டத்தில் ஏதேனும் மாற்றங்களோ அல்லது தாமதங்களோ ஏற்படும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. 4வதாக இன்வெஸ்டர் சென்டிமெண்ட். கடந்த சில ஆண்டுகளாகவே சந்திரசேகரன் தலைமையின் கீழ் டாடா குரூப்ஸ் நிலை வளர்ச்சியை பதிவு செஞ்சுட்டு வந்துச்சு. ஆனால் அவரின் முழுமையான வெளியேற்றம் குறித்து டொமஸ்டிக் மற்றும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் தற்காலிகமான ஒரு அன்சர்டனிட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் முதலீட்டாளர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப கட்டாயம். பேனிக் எக்ஸிட் செய்ய வேண்டாம். அவசரப்பட்டு நீங்கள் வச்சுருக்கிற டாடா ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வெளியேற வேண்டாம். சந்திரசேகரன் விலகல் என்பது நிர்வாக ரீதியான ஒரு செய்தியாக இருக்கலாமே தவிர, இதனால் டாடா குரூப்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியோடைய பிஸ்னஸ் ஃபண்டமெண்டலும் உடனடியாக மாறிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. டாடா குரூப் நிறுவனத்தோடைய பிஸ்னஸ்ஸு, ப்ராடக்ட்டு, மார்க்கெட் பொசிஷன்ஸு, ஃபண்டமெண்டல்ஸ் ஆகியவற்றை தனித்தனியாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுகள் எடுக்கணும். இந்த டாடா குரூப்பில் லீடர்ஷிப் மாற்றங்கள் ஏற்பட்ட காலங்களில் பங்குகள் தற்காலிகமான வாலிடிட்டி ஏற்பட்டாலும் பின்னர் ஸ்டாக்ஸ் ரெக்கவரி ஆன காலங்களும் முன்னாடியே நடந்திருக்கு. இதனால் உங்களுடைய டாடா குரூப் பங்குகள் இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸையும் ஒரே மாதிரி பார்க்காம நீங்கள் தனித்தனியாக அதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட முடிவு எடுக்கிறது தான் சரியானதாக இருக்கும். அந்த நிறுவனத்தோடைய பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸு, ஏர்னிங்கு, வேல்யூவேஷனு, டெப்த் மற்றும் ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சேர்மேன் விலகுகிறார் என்ற செய்தி மட்டுமே வச்சுட்டு பேனிக் எக்ஸிட் செய்வதை விட கையில் இருக்கும் குறிப்பிட்ட ஸ்டாக்கின் ஃபண்டமெண்டல் அடிப்படையில் ஒரு முடிவு எடுப்பது தான் நல்ல முடிவாக இருக்கும். இந்த தகவலை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவு. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.